வெல்கம் டு கனெக்ட் வித் ஸ்ருதிஸ். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ மீஷோலேருந்து வாங்கின புக்கை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த புக் நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு புக்காக வந்து சர்ச் பண்ணி விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டே இருப்பேன். பட் வாங்கலான்னு. பட் இந்த புக்கை கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்னு அந்த புக்கோட அந்த பேரே வந்து என்னை வாங்க சொன்னிச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு புக் தான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு புக் இல்லை, 2 புக்குங்க. ஸோ நான் வாங்கின ஃபர்ஸ்ட் புக் அண்ட் செகண்ட் புக் இது தான். ஃபர்ஸ்ட் புக் வந்து மாஸ்டர் ஆஃப் மைண்ட் அண்ட் செகண்ட் புக் வந்துட்டு இன்னொரு புக்கு. மாஸ்டர் ஆஃப் மைண்ட் எ ப்ராக்டிக்கல் கைட் டு ஓவர் கம் நெகட்டிவிட்டி அண்ட் பெட்டர் மேனேஜ் யுவர் ஃபீலிங்ஸ். ஸோ நெகட்டிவிட்டியை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது அண்ட் நம்ம ஃபீலிங்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த புக்கில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஆதரோட புக்கு. ஸோ திபு மிரூசி அப்படின்ற அவங்களோட புக்கு. ஸோ இந்த புக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய ரேட்டிங்ஸ் அண்ட் நிறைய நல்ல குட் ரிவ்யூஸ் இருந்தது. நான் கண்டிப்பாக படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் உங்களுக்காக கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அண்ட் இன்னொரு புக் ஆல்சோ வந்துருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, டோபமைன் டிடாக்ஸ் அப்படின்றது a simple guide to eliminate distraction and train your brain to do hard things. ஸோ நம்ம பிரெயினில் வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து எப்படி வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணுறது அண்ட் பெரிய விஷயங்களையும் நம்ம எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் சேம் ஆதரோட புக் தான். ஸோ நான் இந்த 2 புக்ஸும் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கும் அப்படின்னு நான் படிக்கும்போது தான் தெரியும். அண்ட் ஒரு புக்கை வந்து என்னோடய கப் ஆஃப் காஃபியோட ஸ்டார்ட்டும் பண்ணிட்டேன். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக புக் படிங்க. இங்கிலீஷ் புக் தான் படிக்கணும்னு இல்லை, தமிழ் புக்ஸும் படிக்கலாம். தமிழ் புக்ஸ்லேயே இது மாதிரி நிறைய நல்ல புக்ஸ் இருக்குது. கண்டிப்பாக புக் படிங்க.